ஹாய்! ஆன்லைன் சர்வீஸ் சென்டர் இ-சேவை மையம் வச்சிருக்கவங்களுக்காகவே இசேவை 360.com அப்படின்ற ஒரு வெப்சைட் வந்து நமக்கு வந்து ஒரே லாகின்ல நம்ம கஸ்டமர், ஸ்டாஃப், டெய்லி அக்கவுண்ட்ஸ் நம்ம நம்மளுடைய வியாபாரத்தோட வந்து நிர்வகிக்கிறதுக்கு ஒரே லாகின்ல வந்து ஒரு அழகான ஒரு வெப்சைட் வந்து வந்திருக்கு. அத பத்தி தான் இப்போ வந்து பார்க்க போறோம். இதில பார்த்தோம் அப்படின்னா, அ 2 டைப்பா வந்து லாகின் வந்து குடுக்குறாங்க. ஒண்ணு வந்து அட்மின் லாகின், அதாவது கடையோட ஓனரோட லாகின். அதுக்கப்புறம் வந்து ஸ்டாஃப் லாகின். நம்ம கடையில எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்களோ, அத்தனை பேருக்கு வந்து நம்ம தனித்தனியா வந்து ஒரு லாகின் வந்து கொடுக்கலாம். அதேபோல வந்து நம்ம கடையோட கஸ்டமர் வந்து இதில லாகின் பண்ணி, அவங்க நம்மள்ட்ட என்ன சர்வீஸ் வந்து அக்சஸ் பண்ணாங்களோ, அதோட ஸ்டேட்டஸ வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம, அவங்க வந்து நியூ சர்வீஸ் வந்து ரெக்வெஸ்ட் குடுக்கலாம். அந்த ரெக்வெஸ்ட்ட பார்த்துட்டு நம்ம வந்து கஸ்டமர கான்டாக்ட் பண்ணி நம்ம வந்து அத வந்து அ அவங்களுக்கு வந்து பெட்டர் சர்வீஸ் வந்து குடுக்க முடியும். நம்மளுடைய சேல்ஸ வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும், இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து அதோட லாகின் பேஜ். இதில வந்து அ உதாரணத்துக்கு இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டாஃப் யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுத்து நம்ம லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸ்டாஃப் பேனலுக்கு வந்து போயிரும். அந்த ஸ்டாஃப் பேனலோட டேஷ்போர்டு இதுதான். இதில வந்து எந்த ஸ்டாஃப் லாகின் பண்ணியிருக்காங்கன்னு காட்டும். அதில வந்து அந்த ஸ்டாஃப் வந்து இன்னைக்கு வந்து எத்தனை பில் மொத்தம் போட்டிருக்காரு, எவ்வளவு சேல்ஸு, கேஷ் என்ன, ஜிபே என்ன, இன்கேஸ் அவருக்கு வந்து இன்சென்டிவ் வந்து குடுக்குற மாரி வந்து ஓனர் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த இன்சென்டிவ் எவ்வளவு அப்படிங்கிறது வந்துரும். இதில வந்து இன்சென்டிவ் எதில கால்குலேட் ஆகும் அப்படின்னா, எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ அதிலேருந்து தான் கால்குலேட் ஆகும். டோட்டல் சேல்ஸில் வராது. அது மாரி பக்காவா வந்து டிசைன் பண்ணியிருக்கு. அதில பார்த்தோம் அப்படின்னா, இந்த கீழ வந்து பெண்டிங் அண்ட் அப்ளைடுன்னு இருக்குல்ல, இதெல்லாம் என்ன அப்படின்னா, இதுவரை நம்மளோட எல்லா ஸ்டாஃப்மே வந்து பப்ளிக் வந்து சர்வீஸ் குடுத்துருப்பாங்க. நம்மள்ட்ட பில் பண்ணியிருப்பாங்க. அந்த பில்லெல்லாம் வந்து எதுவும் பெண்டிங் இருக்கா? அத வந்து உதாரணத்துக்கு நம்ம வந்து இப்போ சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்கோம்னா, அதெல்லாம் வந்துருச்சா? அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து டெய்லி வந்து டேஷ்போர்ட்ல வந்து அத செக் பண்ணி நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம். இது வந்து எல்லா ஸ்டாஃபோட பில்லும் இந்த இடத்துல வரும். நெக்ஸ்ட்டு வந்து வால்க் இன் சர்வீஸ். இது வந்து நம்ம டெய்லி வந்து ஸ்டாஃப் வந்து கஸ்டமருக்கு பில் பண்ற பேஜ் இதுதான். இதில பார்த்தோம் அப்படின்னா, கஸ்டமரோட மொபைல் நம்பர், அவங்க பேரு, டேட் ஆஃப் பர்த் வேணும்னா குடுக்கலாம், இல்லைனா தேவையில்ல. அடுத்து அட்ரஸு. இதில வந்து பார்த்தோம் அப்படின்னா, சர்வீஸ். நம்ம வந்து நம்மளுடைய சென்டர்ல எவ்வளவு சர்வீசஸ் குடுக்குறோமோ, அதெல்லாம் வந்து அட்மின் பேனல்ல வந்து நம்ம ஃபீட் பண்ணிறணும். ஃபீட் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்கா அதில வந்து பாப்பப்ல வரும். என்ன சர்வீஸோ அத செலக்ட் பண்ணிட்டு, இதில ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னா வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு கஸ்டமருக்கு எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸாம் ஃபீஸ் ரூ. 500. இத நம்ம வந்து அதில சர்வீஸ்ல என்ன பண்ணியிருப்போம், நம்ம சர்வீஸ் காஸ்ட்ட மட்டும் அதில வந்து நம்ம வந்து என்டர் பண்ணிட்டு, இதில வந்து ஆன்லைன் பேமெண்ட்ல வந்து ஒரு ரூ. 500 குடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு ரூ. 200 எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு வாங்குனா, மொத்தம் 700 அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா வந்து மொத்த கட்டணத்தில வந்துரும். நமக்கு வந்து அக்கவுண்ட்ஸ்ல பிரிச்சு காமிக்கும்போது, கரெக்ட்டா வந்து அத வந்து பிரிச்சு காமிக்கும். ஆன்லைன் பேமெண்ட் எவ்வளவு, நமக்கு என்ன இதில வந்து நமக்கு வந்து டெய்லி வந்து கரெக்ட்டா எவ்வளவு வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் வருது அப்படிங்கிறது இதில வந்து நமக்கு தெரிஞ்சிரும். அடுத்தது பணம் செலுத்தும் முறை. இது கேஷா, ஜிபேயா, அப்புறம் வந்து ஸ்டேட்டஸ். அது உதாரணத்துக்கு இப்போ வந்து அப்ளைடுன்னு இருக்கு. இப்போ ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா, அது அப்ளைடுங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்து நம்ம நெனச்சுக்க வேண்டியது தான். உதாரணத்துக்கு சர்வர் நெட்டு ஸ்லோவா இருக்கு, பண்ண முடியல அப்படின்னா, அத வந்து பெண்டிங் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்ல வச்சுக்கலாம். கம்ப்ளீட்டட் அப்படின்னா, அது அதோட எல்லாமே முடிஞ்சிருச்சு. அந்த நம்ம வாங்குன சர்வீஸோட அ மொத்த ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நெனச்சுக்கலாம். அடுத்து ரெஃபரன்ஸ் நம்பர். இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் எதுக்கு அப்படின்னா, நம்ம சர்வீசஸ் ஆட் பண்ணும்போது அதோட லிங்க்கையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிருவோம். அத வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்றதுக்கு இந்த ரெஃபரன்ஸ் நம்பர்ல தான் உதாரணத்துக்கு நம்ம வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டோட நம்பரோ, இப்போ வோட்டர் ஐடி இதெல்லாம் அப்ளை பண்ணிட்டு அதோட ரெஃபரன்ஸ் நம்பர் எதா இருந்தா ரெஃபரன்ஸ் நம்பர்ல குடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அது காப்பி ஆயி நமக்கு வந்து காட்டும். அடுத்து வந்து ரிமார்க்ஸ். இது வந்து ரிமார்க்ஸ்ல வந்து ஏதாவது நம்ம வந்து உதாரணத்துக்கு அப்ளை பண்ணிட்டு அவங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்டு இது மாரி விஷயங்கள வச்சுக்கலாம். அதுக்கடுத்து ரினியூவல் டேட்டு. ரினியூவல் டேட்னா இப்போ ஒரு இன்கம் அப்ளை பண்றாங்க. அது 1 இயர் கழிச்சு ரினியூவல் பண்ணணும். அந்த டேட்ட கரெக்ட்டா அந்த 1 இயர் கழிச்சு உள்ள டேட் நம்ம அதில ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா, அ அவங்களுக்கு ரிமைண்டர் காட்டுறதுக்கு நமக்கு வந்து அட்மின் பேனல்ல வந்து வரும். அது அட்மின் பேனல்ல வரும்போது காட்டுறேன்.
இது மாதிரி எஃப்எஸ்எஸ்ஐ இது மாதிரி வந்து ரினியூவல் பண்ணுற டேட்டை வந்து இதுலேயும் நம்ம வந்து நோட் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து 1 மந்த்துக்கு முன்னாடியே அதை வந்து நமக்கு இன்டிமேட் பண்ணணும், நம்ம வந்து கஸ்டமருக்கு இன்டிமேட் பண்ணிடலாம். அதேமாதிரி கஸ்டமர் லாகின்ல அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் தனியாக வந்து இன்டிமேட் பண்ணும். இதான் அவங்க மொபைல் நம்பர், பேர் இதெல்லாம் அடிச்சிட்டோம். அவர் வந்து ஆதார் கார்டு பிரிண்ட் எடுத்திருக்காங்க, அதுக்கு 100 ருபீஸ் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதை ஃபிக்ஸ் பண்ண பிறகு கேஷாக ஜிபேயா அப்படின்னா கொடுத்துட்டோம் அப்படின்னா பில் வந்து நம்ம போட்ட வேணாம். பில் வந்து இதான் அந்த வந்து கம்ப்ளீட்டடாக அப்ளைடாக. இப்போ உதாரணத்துக்கு ஆதார் கார்டு பிரிண்ட்னா அதோட நமக்கு அந்த வேலை முடிஞ்சிச்சு, நம்ம கம்ப்ளீட்டட்னு வந்து கொடுக்கலாம். கொடுத்துட்டு நம்ம பில் வந்து சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா பில் வந்து சேவ் ஆயிரும். நம்ம பில் வந்து பிரிண்ட் எடுத்தும் கொடுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. பில் பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து அந்த ஸ்டாஃப் லாகின்ல வந்து கீழே இப்படி தான் காட்டும். அவங்க வந்து இன்றைக்கி வந்து எத்தனை பில்லு வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து டிஸ்பிளேல வந்து அந்த ஸ்டாஃபுக்கு காட்டும். அவங்க ஃப்ரீ டைமில் அப்போவே கூட வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். இந்த இதில் வந்து ஒரு 4 பட்டன் இருக்குது பாருங்கள். ஒரு குளோப் இருக்குது, ஒரு பிரிண்ட் இருக்குது, ஒரு எடிட் இருக்குது, ஒரு வாட்ஸ்அப் இருக்குது. அந்த குளோப் இருக்குது என்ன அப்படின்னா அதை நம்ம வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது. அந்த அதை கிளிக் பண்ணோம்னாலே ரெஃபரன்ஸ் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆகிட்டு நம்ம அது என்ன வெப்சைட்டை உதாரணத்துக்கு வந்து ஆதாரில் வந்து ஒரு அட்ரஸ் கரெக்ஷன் போட்டிருக்கோன்னு வைங்களேன், அந்த அட்ரஸ் கரெக்ஷன் செக் பண்ணுவோம்ல அந்த பேஜுக்கு வந்து நம்ம போயிட்டு அதில் பேஸ்ட் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து அது என்ன ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்துக்கலாம். இப்போ கம்ப்ளீட் ஆச்சுன்னா கம்ப்ளீட்டுன்னு வந்து நம்ம அதே மாதிரி பில்லு பிரிண்ட் எடுத்துக்கலாம். அந்த எடிட் ஆப்ஷன் போயிட்டோன்னா அது கேஷாக ஜிபே அது இன்கேஸ் கேஷ்ன்னு போட்டு மாற்றணும் அப்படின்னா அதை மாற்றிக்கலாம். அந்த அப்ளைடு அந்த ஸ்டேட்டஸில் போய்ட்டு அந்த அப்ளைடுன்னு இருக்குது, அது வந்து நம்ம கம்ப்ளீட் ஆச்சுன்னா கம்ப்ளீட்டுன்னு கொடுத்து வந்து சேவ் பண்ணிவிட்டு நம்ம அந்த வாட்ஸ்அப் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கஸ்டமருக்கு வந்து நம்மளுடைய அந்த வெப் வாட்ஸ்அப்லேருந்து மெசேஜ் போகும். இதனால் வந்து நம்ம வாட்ஸ்அப் வந்து எதுவும் வந்து பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது வாழ்க்கை. அதுக்கடுத்து வந்து ஆன்லைன் ரெக்வெஸ்ட்டு. இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கஸ்டமர் வந்து அவரோட லாகின்ல போய் எனக்கு வந்து இது மாதிரி இந்த சர்வீஸ் வேணும் அப்படின்னு ரெக்வெஸ்ட் கொடுத்தாருன்னா இங்கே இதுக்கு வந்துடும். இது வந்து நம்ம ஸ்டாஃபில் வந்து சென்டரில் வந்து எத்தனை ஸ்டாஃப் இருக்காங்க எல்லாருக்குமே வந்துடும். இதை வந்து யார் வந்து அக்செப்ட் பண்ணி கஸ்டமர்கிட்ட பேசி அதை ப்ராசஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்க கீழே இது வந்துடும். இந்த ப்ராசஸ் செய் அப்படின்றதுல அதை வந்து கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அவர் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணி அதை வந்து கம்ப்ளீட் பண்ணி பேமெண்ட்டை வாங்கி அவர் ப்ராசஸ் பண்ணிட்டாருன்னா அது வந்து அவருக்கு கீழே வந்துடும். அதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் காட்டுதில்ல, அந்த இது வந்து சர்வீஸ் ஸ்டேட்டஸு. அப்படின்னா என்னென்னா வந்து இப்போ அந்த ஸ்டாஃப் வந்து மொத்தம் எவ்வளோ பில்லு வந்து அவர் லைஃப்பில் வந்து அந்த அவர் லாகினில் போட்டுக்கிட்டு இருக்காரோ அதெல்லாம் வந்து சர்வீஸ் ஸ்டேட்டஸில் வந்துடும். இதை வந்து அவர் வந்து ஃப்ரீ டயத்தில் இதை வந்து ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். இந்த ஆன்லைன் அப்படிங்கிறது அது வந்து ஆன்லைன் ரெக்வெஸ்ட்டில் அந்த சர்வீஸ்னு அர்த்தம். அடுத்து வந்து சேல்ஸ் ரிப்போர்ட்டு. ஸ்டாஃப் வந்து அன்னைக்கு வந்து எவ்வளோ மொத்தம் சேல்ஸ் பண்ணியிருக்காரு, எத்தனை பில் பண்ணியிருக்கிறாரு, அதில் கேஷ் எவ்வளோ, ஜிபே எவ்வளோ அப்படிங்கிறத வந்துடும். அதை வந்து ஒரு எஃப்எல்ல பிரிண்ட் எடுத்துக்கலாம், ஒரு எக்ஸல்லையும் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதான் வந்து ஸ்டாஃப் பேனல். அதுக்கடுத்து வந்து அட்மின் பேனல். இதுதான் வந்து ஓனர், அவர் வந்து அவரோட லாகின் அது அவர் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் போயிட்டாருன்னா அவரோட லாகின். இது அவரோட டேஷ்போர்ட். இதில் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து பிளான் வேலிடிட்டி இருக்கும். அவங்க பிளான் வந்து எவ்வளோ நாளைக்கு அப்படிங்கிறத அதில் காமிச்சிட்ருக்கோம். இன்றைக்கி எவ்வளோ மொத்தம் இன்கம் வந்திருக்கு, மொத்தம் எவ்வளோ வந்து பில் வந்து பெண்டிங்கில் இருக்குது, எத்தனை கஸ்டமரு, இன்றைக்கி எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறத காட்டும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமீபத்திய பில்லுங்கன்னா இப்போ வந்து நம்மளுடைய ஸ்டாஃப் வந்து பில் போட்டுகிட்டே இருக்கும். இதில் வந்து ஒரு விஷயம், அட்மின் அக்கௌண்ட்டில் போய் பில் போட முடியாது. எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா எல்லாத்தையும் வந்து கண்காணிக்கலாம். நம்ம வந்து எதுவும் அப்டேட் பண்ணால் அப்டேட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நம்ம ஸ்டாஃபில் என்னென்ன பில்லு போட்டிருக்காங்க ரீசெண்டாக அப்படிங்கிறத வந்து இதில் வந்து சமீபத்திய பில்கள் அப்படிங்கிற இடத்த காட்டும். அதுக்கடுத்து வரவிருக்கும் ரினியூவல் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் 30 டேஸ்ன்னு இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து பில்லு போடும்போதே இது வந்து ரினியூவல், அதாவது நம்ம 1 இயருக்கு முன்னாடி கொடுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு பேமெண்ட் ஒன்று கூட்டமாக இருக்குது, நம்ம வந்து வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னா டக்குன்னு அதை கூட இன்னைய டேட்டில் வந்து போட்டு நம்ம பேமெண்ட் பெண்டிங்கில் வச்சுட்டோம், அது வந்து இந்த பெண்டிங்கில் வந்து அட்மினோட பேனலில் காட்டிடும். நம்ம இது பெண்டிங்கில் எதுவும் இருந்தால் உடனே வந்து பார்த்துட முடியும். இதான் வந்து அட்மின் பேனலோட டேஷ்போர்ட். அதுக்கடுத்து அட்மினில் வந்து நோட்டிஃபிகேஷன் ஒன்று இருக்குது. நோட்டிஃபிகேஷனாக என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளோட கஸ்டமர் லாகினுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்பலாம். அதுக்கு மேலே வந்து ஸ்க்ரோலில் வந்து அது வந்து ஓடும். வந்து டிஎன்பிசி குரூப் 4 லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஓட வைக்கலாம்.
அது வந்து அட்மினுக்கும் அனுப்பலாம், இது கஸ்டமருக்கும் அனுப்பலாம், ஸ்டாஃபுக்கும் அனுப்பலாம். அதேமாதிரி ஸ்டாஃபுக்கு வந்து மீட்டிங் அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங் 4 o'clock மீட்டிங் அப்படின்னு எல்லா ஸ்டாஃபுக்கும் அனுப்பலாம். இதுதான் நோட்டிஃபிகேஷன். அதுக்கடுத்து வந்து ஸ்டாஃப். இது வந்து நம்மளோட ஸ்டாஃப் எல்லாம் வந்து இதில் வந்து ஸ்டாஃபுக்கு லாகின் வந்து இதில் தான் வந்து நம்ம வந்து உருவாக்குவோம். உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாஃப் அவருடைய பேர், மொபைல் நம்பரு, டேட் ஆஃப் பர்த், அவருக்கு எவ்வளோ சேல்ரி, உதாரணம் அவருக்கு எவ்வளோ இன்சென்டிவ் அப்படிங்கிறது இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்சென்டிவ் அப்படிங்கிறது நம்ம சேல்ஸில் வந்து எத்தனை பெர்சன்டேஜோ அதான் இன்சென்டிவ். இப்போ உதாரணத்துக்கு 10% இன்சென்டிவ் அப்படின்னா அதாவது மொத்தமாக இப்போ உதாரணத்துக்கு ஒரு கார்டு வந்து ஒன்று பிரிண்ட் போடுறோம், அது வந்து 100 அந்த 100 10% வராது, அந்த ப்ராஃபிட்டில் தான் 10% வரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கார்டு போடுறோம்னா அதுக்கு நமக்கு செலவு வந்து ஒரு 20 வருது அப்படின்னா அந்த 80 10% வந்து அவருக்கு வரும். அதே மாதிரி அதில் பாஸ்வேர்டு எல்லாம் இருக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து அந்த 2FA ஆஃப்னு ஒன்று இருக்குது ரெட் கலரில் பாருங்கள். அப்படின்னா வந்து நம்ம இப்போ இதெல்லாம் வந்து லாகின் வந்து சும்மா லாகின் பண்ணிட்டோம். இன்கேஸ் நம்ம வந்து நம்ம லாகின் வந்து ஒரு செக்யூரிட்டியாக இருக்கணும், வேறு யாருக்கும் வந்து இன்கேஸ் பாஸ்வேர்டு லீக் ஆகிடுச்சுனா உள்ள போய் பார்த்துடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு கூகுள் ஆத்தென்டிகேஷன் மூலமாக வந்து நம்ம லாகின் பண்ண முடியும். அதை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஸ்டாஃப் வந்து அதில் தான் வந்து லாகின் பண்ண முடியும், கூகுள் ஆத்தென்டிகேஷன் மூலமாக தான். அதே மாதிரி அந்த லாக் போட்டிருக்கிறது வந்து இப்போ அதாவது அதை பற்றி கடைசியாக வந்து இந்த வீடியோவில் வரும், வெயிட் பண்ணுங்கள். அதில் வந்து அந்த லாக் போட்டிருக்கிறது அந்த ஆத்தென்டிகேஷன் வந்து எடுத்து விட்றது, அதை ரீசெட் பண்ணி விட்றது. அடுத்து எடிட்டுங்கிறது நம்ம அந்த பார்த்தோம்ல ஸ்டாஃப் லாகினில் போய் அந்த சர்வீஸ் வந்து எடிட் கொடுத்து அது வந்துருச்சா வரலையா இந்த சாரி இந்த எடிட்டில் வந்துட்டு கொடுத்துட்டு நம்ம ஸ்டாஃபோட பேர் இதெல்லாம் வந்து திரும்ப வந்து லாகின் பாஸ்வேர்டெலாம் வந்து எடிட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டாஃபை வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து ஸ்டாஃபை வந்து டெலீட் பண்ணாதீங்க. அவர் வேலையை விட்டு போனாலும் அதை அவர் அப்படியே வந்து டிசேபிள் பண்ணி கூட வச்சுங்க, டெலீட் பண்ணிடாதீங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா சர்வீசஸ், இது ரொம்ப முக்கியம். நம்ம இதில் வந்து என்னென்ன சர்வீசஸ் கொடுக்குறோமோ எல்லா சர்வீசஸையும் நம்ம வந்து இதில் வந்து நம்ம வந்து கொடுக்குற அந்த சர்வீஸ் தான் நம்ம வந்து ஸ்டாஃப் பில் பண்ணும்போது அந்த சர்வீஸ் வந்து அதில் வந்து வரும். இதை வந்து பல்காக வந்து ஒரு எக்ஸலில் கூட நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த சர்வீஸோட நேமு, பர்ச்சேஸ் ரேட்னா அதோட வந்து அடக்க விலை, நம்ம எவ்வளோக்கு வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. சேல்ஸ்னால் அதை வந்து நம்ம எவ்வளோக்கு விற்கிறோம். உதாரணத்துக்கு இதை வந்து என்ன பர்ச்சேஸ் ரேட் நமக்கு எல்லாத்துலேயும் போட முடியும், கண்டிப்பாக போட்டுக்கிறது நல்லது. உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஆதார் கார்டு ஏதோ ஒரு கார்டு வந்து பிரிண்ட் போட்டு கொடுக்குறோன்னு வைங்களேன், அதுக்கு ஒரு 100 நம்ம வந்து வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கான செலவுகள்னு ஒன்று இருக்குல்ல. உதாரணத்துக்கு ஒரு 10 வந்து லேமினேஷன் பவுச்சு, கரண்டு எல்லாம் வந்து ஒரு 10 நிர்ணயிச்சோம்னா அதை வந்து பர்ச்சேஸ் ரேட்டு 10 போட்டுட்டு சேல்ஸ் 100 போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அது ரினியூனா அந்த நம்ம எக்ஸலில் வந்து ரினியூனா ஒன்றும் போட்டால் அது 1 இயர் ரினியூவலில் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்புறம் வந்து லிங்க், நம்ம வந்து ஒரு ஆதார் அட்ரஸ் சேஞ்சில் நம்ம அட்ரஸ் சேஞ்சில் உள்ள அந்த மை ஆதார் வெப்சைட்டில் உள்ள அதை செக் பண்ணுற அந்த லிங்க் இருக்குல்ல, அதை வந்து நம்ம காப்பி பண்ணி இந்த லிங்க்கில் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அந்த லிங்க் செக் பண்ணுவோம்ல, ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இதுக்கு வந்து ரீடைரக்ட் ஆயிரும். இதான் அது. இது வந்து பல்காகவும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம், தனித்தனியாகவும் என்ட்ரு பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே அப்படி தான் இருக்கும், பார்த்துக்குங்க. இது வந்து நம்ம ஆதார் கார்டு பிரிண்ட்டு, வாங்கும் விலை, அதாவது நமக்கான செலவுகள் ஒரு ₹6 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த ஆன்லைனில் உதாரணத்துக்கு இந்த ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறதுக்குலாம் நீங்கள் வந்து சர்வீஸ் சார்ஜை மட்டும் இதில் என்ட்ரு பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லது. அந்த டைமில் வந்து நம்ம இந்த ஆன்லைனில் எவ்வளோ பே பண்ணுவோமோ அதை அங்கே போய் என்ட்ரு பண்ணிக்கலாம் நம்ம பில் போடும்போது. அடுத்தது கஸ்டமரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இருக்கும். இதில் வந்து நம்ம கஸ்டமர் வந்து அவங்களே வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண முடியாது. அதில் கிரியேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் அவங்களே கிரியேட் பண்ண முடியாது. இப்போ உங்களோட கஸ்டமர் வந்து ஒருத்தர் வந்து நம்ம இதில் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இதில் வாடிக்கையாளர் பதிவு லிங்க்குன்னு இருக்குல்ல, அந்த லிங்கை காப்பி பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் கஸ்டமருக்கு ஷேர் பண்ணிக்கலாம். அவங்க வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கணும். ரெக்வஸ்ட் கொடுத்த பிறகு அதே மாதிரி ஒருத்தர் வந்து ரிஜிஸ்டர் பண்ண உடனேலாம் அவருக்கு லாகின் ஆகிடாது. ரிஜிஸ்டர் பண்ண பிறகு இதில் வந்து உங்களுக்கு வாடிக்கையாளர் பட்டியல் இருக்குல்ல, இதில் வந்து இந்த செயல் அப்படிங்கிறதுல 3 பட்டன் இருக்கும். இது அப்ரூவ்டுன்னு க்ரீன் கலரில் இருக்குது. அதனால வந்து அப்ரூவல் பட்டன் வந்து டிசேபிள் ஆகிருக்கு. ஒரு நியூவாக வந்து ஒரு கஸ்டமர் வந்து உங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறாரு அப்படின்னா இதில் வந்து அப்ரூவ்னு எக்ஸ்ட்ரா ஒரு பட்டன் வரும். அதை அப்ரூவ்டு கொடுத்தா தான் அவர் வந்து லாகின் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம பில்லு போடுற கஸ்டமர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து பில் பண்ணி அவர் வந்து
இந்த பில் வந்துரும். பில் போடும்போதே அவருக்கு யூசர் நேம், பாஸ்வேர்ட் கிரியேட் ஆகி வந்துரும். அந்த கஸ்டமர்ஸுக்கு. இப்போ ஸ்டாஃப் வந்து பில் போட்டாங்கன்னா, அந்த கஸ்டமர் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதில வந்து வந்துருவாங்க. அதேமாரி அந்த கஸ்டமர் வந்து டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். அவரோட எதுவும் எடிட் பண்றதா இருந்தா கூட நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதில பல்க்கா வந்து நம்ம கஸ்டமர் அப்லோட் பண்றதா இருந்தா கூட அப்லோட் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து பல்க்கா வந்து அப்லோட் பண்றத விட, நீங்க வந்து வர வர போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது வந்து கரெக்ட்டான கஸ்டமர்ஸா இருக்கும், புரியும். அடுத்தது வந்து ஆல் சர்வீஸ் ஸ்டேட்டஸ். இது வந்து அட்மின் வந்து எத்தன ஸ்டாஃப் இருக்காங்களோ, அவங்களோட எல்லா சர்வீஸஸ் வந்து இதில வந்துரும். அந்த ஸ்டாஃப் பேனல்ல வந்து நம்ம சர்வீஸ்ல போய் டெய்லி வந்து செக் பண்ற மாரி காமிச்சிருந்தோம்ல, அதான் இது. இதில பார்த்தோம் அப்படின்னா வந்து, ஸ்டாஃப் பேனல்ல பில் இருக்காது ஃப்ரெண்டு. இந்த பில் இருக்கும். அந்த நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ற லிங்க் இருக்கும். அத எடிட் பண்ணி, எடிட்ல குடுத்து, அது வந்து அந்த பில் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆயிருச்சா இல்லையா வந்து அட்மினும் வந்து ஒரு வாட்டி வந்து பண்ணிக்கலாம். அவரே வந்து அப்டேட் பண்ணலாம். அதேமாரி இதில வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த பில் வந்து யாரு வந்து வாங்குனா அப்படிங்கிறது இதில இருக்கும். யார் வந்து இந்த பில் வந்து வாங்குனது அப்படின்னு வந்து பணியாளர்ன்னு இருக்கு. இப்போ முகமது கனிஃபா அப்படிங்கிறவர் வந்து இந்த பில் போட்டிருக்கிறாரு. அதுமாதிரி ஆன்லைன் பில்லா என்னன்னு எல்லாமே இதில் வந்து இன்டிமேட் பண்ணிடும். அதேமாதிரி ரெஃபரன்ஸு அந்த குறிப்பு எல்லாமே வந்து அட்மினும் வந்து எடிட் பண்ணிக்கலாம். பில்லு அட்மின் மட்டும் தான். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஸ்டாஃப் வந்து ஒரு பில் வந்து தப்பாக போட்டார், அவர்னால டெலீட் பண்ண முடியாது. உங்கள்கிட்ட சொன்னால், ஓனர்கிட்ட சொன்னால் அவங்க மட்டும் தான் அந்த பில்லை வந்து டெலீட் பண்ண முடியும். அது மாதிரி நீங்களும் வாட்ஸ்அப்பில் கஸ்டமருக்கு அனுப்ப முடியும். அடுத்தது வந்து எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர். என்ன செலவுகளோ அந்த செலவுகள்லாம் வந்து நம்ம அதில் வந்துடும். நம்மளை மேனுவலாகவும் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து ஒரு சில ஸ்டேஷ்னரி இது மாதிரி விஷயங்கள் அதிலே இருக்கும். அப்புறம் வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு வந்து 3 வகையான ஹெட் வந்து இங்கேயே வந்து கிரியேட் ஆயிரும். சேலரி, டிஏ, ட்ராவல் அலவன்ஸு, அவர் வந்து அட்வான்ஸ் வாங்கினாருன்னா அட்வான்ஸ், அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதுலேயே வந்து கிரியேட் ஆயிரும். நம்ம அதையும் நம்ம வந்து டெய்லியும் போட்டு வந்து செக் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நமக்கு வந்து ரிப்போர்ட்லேயும் வந்துடும். இது அட்டெண்டன்ஸ். இது எத்தனை ஸ்டாஃப் இருக்காங்களோ அத்தனை ஸ்டாஃபும் வந்து இதில் வந்துடும். இதில் வந்து உதாரணத்துக்கு இப்போ வந்து ஸ்டாஃப் வந்து ப்ரெசென்ட்டுன்னு வந்தால் அந்த ப்ரெசென்ட்டுன்னு கொடுத்துடணும். அப்போ தான் வந்து அது வந்துடும். இதில் ஆப்சென்ட் அப்படின்னா அவர் வந்து வரல, அன்னைக்கு வந்து லீவ் எடுத்திருக்கிறாருன்னு அர்த்தம். அதாவது வரலன்னா அவருக்கு வந்து அன்னைக்கு வந்து சேலரி கட் பண்ணணும் அப்படின்னா ஆப்சென்ட்டுங்கிறத கொடுத்துருங்க. அவர் வரல ஆனால் வந்து சேலரி கட் பண்ண வேணாம் அப்படின்னா லீவுன்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான். இது வந்து டெய்லி நீங்கள் வந்து கொடுத்துட்டே இருக்கணும். டெய்லி இதை கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா இதில் வந்து வருகை பதிவு அப்படின்னு சொல்லிட்டு மந்த்லி ரிப்போர்ட் நம்ம பார்க்கலாம். இந்த மாதத்தில் வந்து எத்தனை நாள் வந்து மொத்தம் வந்து அவர் வந்திருக்காரு, ஸ்டாஃப் வந்து எத்தனை லீவ் போட்டிருக்காரு அப்படிங்கிற டோட்டலாக வந்துடும். இந்த இதில் வந்து ரொம்ப வந்து ஸ்பெஷலான ஒன்று வந்து ஸ்டாஃபுக்கு வந்து சேலரி கால்குலேட் பண்ணுறது. நீங்கள் இந்த லீவு இதெல்லாம் வந்து ஸ்டாஃபுக்கு வந்து அதை எதையும் டெய்லி மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஒரு லாகினே போதும். இதுலேயே எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஸ்டாஃபுக்கு எவ்வளோ சேலரி, அவர் எத்தனை நாள் ஆப்சென்ட் ஆகியிருக்காரு, அதுக்கு எவ்வளோ சேலரி பிடிக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக பிடிச்சிரும். அட்வான்ஸ் இருந்தால் அட்வான்ஸை பிடிச்சிரும். டெய்லி வந்து ட்ராவலுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து அதை கால்குலேட் பண்ணிடும். இன்கேஸ் அவருக்கு இன்சென்டிவ் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு 94 ரூபா கட்டுது பாருங்க, இவர்னால வந்து 94 ரூபா கம்பெனிக்கு வந்து லாபம் வந்திருக்கு. அந்த 94 ரூபாயில் அவருக்கு 10%, 9.4 ரூபா வந்து அவருக்கு வந்து இன்சென்டிவ் கொடுக்குறோம். அதில் வந்து டோட்டல் சேலரி எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்து டோட்டல் சேலரினா இப்போ டெய்லி வந்து ஒரு பஸ்ஸுக்கு பணம் கொடுக்குறீங்கன்னா அதெல்லாம் சேர்த்து அவருக்கு மொத்தமாக எவ்வளோ சேலரி அப்படிங்கிறத காட்டும். நிகர சம்பளம் அப்படிங்கிறது அந்த டெய்லி பஸ்ஸுக்கு கொடுக்குறத வந்து கழிச்சிட்டு இப்போ எவ்வளோ கையில் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத காட்டும். அவருக்கு வேணால் பிரிண்ட் எடுத்து ஒரு ஸ்லிப்பு கூட கொடுத்துடலாம். அதுக்கடுத்து வந்து ரிப்போர்ட். டோட்டலாக நம்ம சென்டரில் எவ்வளோ மொத்தம் வந்து சேல்ஸ் ஆகிருக்கு, எந்தெந்த ஸ்டாஃப் மூலமாக எவ்வளோ பில் ஆகிருக்கு, எவ்வளோ வந்து கேஷ், ஜிபே மொத்தம் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, அதில் எவ்வளோ வந்து நமக்கு வந்து செலவு, அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ லாபம் அப்படிங்கிறத பக்காவாக அதில் காமிச்சிடும். இதை A4 பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம், டேட் வைஸ் பார்த்துக்கலாம், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இதான் வந்து ரிப்போர்ட். இதான் வந்து அட்மின் பேனல். அட்மின் பேனலில் உள்ள ஃபீச்சர்ஸ் இதுதான். அதுக்கடுத்து வந்து கஸ்டமர் லாகின். அதே லாகின்ல வந்து கஸ்டமருக்குள்ள யூசர் நேம், பாஸ்வேர்டு. உதாரணத்துக்கு கஸ்டமருக்கு நம்ம பில்லு போட்டோம்னா அவரோட மொபைல் நம்பர் தான் யூசர் நேம், பாஸ்வேர்டு. அதை போட்டு அவர் லாகின் பண்ணிக்கலாம். அவருக்கு அப்புறம் அவர் வந்து பாஸ்வேர்டை வந்து ரீசெட் பண்ணிக்கலாம்.
இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்ம வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சோம்ல, அதான் வந்து அந்த புதிய சலுகைகள் அப்படிங்கிற இடத்துல வரும். அப்புறம் வந்து புதிய சேவை கோரிக்கை, அவருக்கு எதுவும் வந்து சர்வீஸ் வேணும்னா இதிலே நம்ம ரெக்வெஸ்ட் கொடுப்பாரு. ரெக்வெஸ்ட் கொடுத்தோன்னா அவருக்கு கொடுத்த ரெக்வெஸ்ட் எல்லாம் வந்து இந்த சைடில் வருது பாருங்கள், உங்கள் கோரிக்கை நிலை அதில் வந்து காட்டும். அதேமாதிரி கீழே வந்து வாட்ஸ்அப்பில் நம்ம கிளிக் பண்ணி நம்ம கடையோட வாட்ஸ்அப்புக்கு வந்து அவர் வாட்ஸ்அப் மூலமாகவே நமக்கு வந்து நம்ம சாட் பண்ணிக்கலாம். இதான் வந்து கஸ்டமர் லாகின். அதுக்கடுத்து ஸ்டாஃபு அட்மின்லாம் வந்து ஒரு செக்யூரிட்டியாக வந்து வெறும் பாஸ்வேர்டு மட்டும் இல்லாமல் வந்து ஒரு ஓடிபி வச்சு லாகின் பண்ணணும், யாரும் வந்து உள்ளார போய் நம்ம கடையோட இதை வந்து வேறு யாரும் வந்து அக்சஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 2FA வந்து எனேபிள் பண்ணிக்கணும். அதை எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கூகுள் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனில் இந்த கூகுள் ஆத்தென்டிகேட்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிடுங்க. ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய இசேவை 360 வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது அந்த லாகினுக்கு வந்து இதை வந்து ஸ்கேன் பண்ண சொல்லும். அந்த ஆண்ட்ராய்டு மொபைலில் இந்த ஸ்கேன் இருக்கும், ஸ்கேன் கியூஆர். அந்த ஸ்கேன் கியூஆரில் வந்து அந்த கியூஆரை வந்து நம்ம வந்து ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ண பிறகு அதில் வந்து ஓடிபி காட்டும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ண பிறகு அது வந்து லாகின் ஆகிரும். அடுத்த தடவை லாகின் பண்ணும்போது அதில் வந்து கியூஆர் கேட்காது, ஓடிபி மட்டும் கேட்கும். நீங்கள் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி ஓடிபியை மட்டும் அடித்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். இது வந்து அட்மினும் வந்து ஓடிபி போட்டு லாகின் பண்ணலாம். ஸ்டாஃப் வந்து அவங்க மொபைல்லையே ஆக்டிவேட் பண்ணி கூட லாகின் பண்ணலாம். இன்கேஸ் ஓனர் வந்து என் மொபைல்லேயே வந்து 2மே பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரே ஆப்பில் வந்து நீங்கள் 2 லாகினுக்குமே வந்து ஓடிபி வந்து எடுத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் ஸ்டாஃப் கொடுத்தா ஸ்டாஃப் வரலைன்னா அவரோட மொபைல்லேருந்து நம்ம ஓடிபி வாங்குறாப்புல இருக்கும். அதனால் வந்து உங்கள் மொபைல்லேயே வந்து இந்த ஆத்தென்டிகேஷனில் எத்தனை ஸ்டாஃப் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஓடிபி எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் செக்யூரிட்டியாக இருக்கும். வேறு யாரும் வந்து அக்சஸ் பண்ணியோ ஹேக் பண்ணியோ ஏதோ வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ளே போக முடியாத அளவுக்கு இருக்கும். இதுதான் அந்த கூகுள் ஆத்தென்டிகேஷன் ஆப்பு. இது வந்து நம்ம எத்தனை லாகினோ எல்லா லாகினுக்கும் தனித்தனியாக வரும். நீங்கள் அடுத்த வாட்டி ஓப்பன் பண்ணும்போது ஸ்கேன் பண்ண தேவையில்ல, ஓடிபி மட்டும் வரும், போட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப முக்கியம் என்னென்னா இது வந்து இன்டர்நெட் இல்லாமலும் இதில் ஓடிபி வந்து வரும். இந்த இசேவை 360.com அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக நம்மளை மாதிரி ஆன்லைன் சர்வீசஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரி ஒரே லாகினில் நம்ம எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அழகான ஒரு வெப்சைட். வேணுங்கிறவங்க இதை வாங்கி பயன்படுத்திங்க. நன்றி.